எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது வழங்கல் அனைத்துமே சேரக்கூடிய அற்புத திருநாளாக கருதப்படக்கூடிய புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தை அமாவாசை நாளன்னைக்கு நம்ம மறந்தும் செய்யக்கூடாத ஒரு சில தவறுகளும், பெண்கள் குறிப்பிட்ட எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் இந்த குறித்த நன்னாளன்னைக்கு நம்ம வாங்கக்கூடாத ஒரு சில பொருட்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அமாவாசை வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது தாய் தந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவர்கள் எடுத்து செய்வது அப்படிங்கிறத செய்யணும். இப்போ தாய் தந்தை இருக்கிறாங்க, ஆனால் முன்னோர்களுக்காக வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தாய் தந்தையரை முன்னிலைப்படுத்தி அவர்களுடைய கைகளால் அனைத்து காரியங்களுமே செய்ய வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஆனால் உங்களுடைய கைப்பட எதுவுமே செய்வது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. இப்போ தாய் தந்தையரில் தாய் தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தாய்க்காக தர்ப்பணம் அனைத்தையுமே தந்தை கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அதே போல் தாய் தந்தையரில் தந்தை தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தாய் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கூடாது, மகன்கள் கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஒருவேளை மகள்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது படையலிட்டு வெளிப்படுவது அப்படிங்கிறத மட்டும் செய்துக்கலாம். சரி, இந்த அமாவாசை நாளன்னைக்கு, தை அமாவாசை நாளன்னைக்கு முதல்ல எந்த குறித்த செயல்களை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய் தந்தை இல்லாதவங்க காலை நேரத்தில் சீக்கிரமாக எழுந்து தலை குளிப்பது அப்படிங்கிறத செய்யணும். திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா தர்ப்பண காரியங்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் காஃபியோ டீயோ இல்லை காலை நேரத்தில் நீங்கள் என்ன உணவு எடுத்துக்கொள்வீங்களோ அதை எடுப்பது அப்படிங்கிறத செய்யணும். இதுதான் நமக்கு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. இப்போ ஒருவேளை உடல்நிலை ஒத்து வராது, காலை நேரத்தில் ஏதாவது உணவு எடுத்துக்கொண்டே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் நீர் ஆகாரம் மாதிரி எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். நீங்கள் திதி தர்ப்பண காரியங்கள் அனைத்தையுமே முடிச்சதுக்கப்புறமா தான் மறைந்தவர்களுக்கு படையல் போட்டு வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும். அந்த உணவை சாப்பிடுவது அப்படிங்கிறது தான் அந்த தர்ப்பணம் கொடுத்தவர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியது. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெண்களும் சேர்ந்து விரதம் இருப்பாங்க. அந்த மாதிரியான தவறு செய்யக்கூடாது. ஆண்கள் திதி தர்ப்பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது விரதம் அவர்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு கிடையாது. அதே போல் திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கு முன்னாடி எப்படி நம்ம தலை ஸ்நானம் செஞ்சுட்டு போய் திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறணும். அதே போல தான் நம்ம நீர்நிலைகள்லையும் ஆத்தங்கரையிலையும் சென்று நம்ம தர்ப்பணம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்த உடனேயே குளிப்பது அப்படிங்கிறத செய்யணும். குளித்த பிறகுதான் நம்ம முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபடுவது அப்படிங்கிற அந்த காரியத்தில் ஈடுபடணும். இதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இப்போ வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்க இல்லை உங்களால் ஆற்றங்கரைக்கு சென்று ஒரு வேளை திதி தர்ப்பணம் கொடுக்கவே முடியல, அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கடைபிடித்தாலே போதும். காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நேராக நம்ம கடைக்கு போயிட்டு பச்சரிசி, பருப்பு வகைகள், காய்கறிகள், வெல்லம், வாழை இலை, இந்த மாதிரி தேவைப்படக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அதை அப்படியே ஒரு பையில் போட்டுட்டு மறுபடியும் நம்ம சிவன் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பிராமணருக்கோ இல்லை பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய பிராமணருக்கோ தானம் கொடுப்பது அப்படிங்கிறத செய்யணும். இந்த கட்டாயமாக நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு தானம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தருவதாக சொல்லப்படுது. இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும். ஏன்னா அமாவாசைகளே அதிசக்தி வாய்ந்த அமாவாசை அப்படின்னா அது இந்த தை அமாவாசை. இப்படி நம்ம தானம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா முன்னோர்களுக்காக படையல் போட்டு வெளிப்படுவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும். தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மட்டும் இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான வழிமுறையை கடைபிடிக்கலாம். இதெல்லாம் செய்யும் பொழுது முன்னோர்களுக்காக படையல் போட்டு வழிபாடு நேத்துமே செய்து முடிச்சதுக்கப்புறமா காகத்திற்கு சாதம் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். இந்த காகத்திற்கு சாதம் வைக்கும் பொழுது நம்ம சாதாரணமாக வாழை இலையில் கொண்டு போய் சாதம் வைப்பது அப்படிங்கிறத செய்வோம். இல்லை சாதம் வைக்கக்கூடிய இடத்த சுத்தப்படுத்திட்டு நல்லா சுத்தமான நீரில் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாதம் வைப்பது அப்படிங்கிறத செய்வோம். ஆனால் அதை காட்டிலும் அமாவாசை நாட்களில் முன்னோர் படையலிட்டு வழிபாடு செய்து அந்த படையல் உணவை வந்து காகத்திற்கு எப்படி தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தர்ப்பையை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம சமைத்த உணவை ஒன்று வாழை இலைக்கு மேலேயோ இல்லை நீங்கள் சுத்தப்படுத்திட்டு தர்ப்பையை வச்சுட்டு அதுக்கு மேலே உணவை வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அதே போல் தேங்காய் சிரட்டல் நீங்கள் தண்ணீர் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்போ நம்ம ஓரளவுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? அதே போல் கண்டிப்பாக இந்த குறித்த தை அமாவாசை நாளன்னைக்கு ஒரு சில செயல்கள் செய்யாமல் இருக்கணும். அதுவும் பெண்கள் கண்டிப்பாக கவனமாக கேட்டுக்கோங்க. காலை நேரத்தில் வாசலில் கோலம் போடுவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. 2வது, சமையலில் வெங்காயம் பூண்டு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யாதீங்க. 3வது, அமாவாசை நாளன்னைக்கு சமைத்த உணவுகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் சாப்பிடணும். அடுத்தவர்களுக்கு நம்ம வீட்டில் சமைத்து படையலிட்ட உணவை வந்து தானம் தருவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. 4வது, கண்டிப்பாக அசைவம் கூடவே கூடாது. வீட்டில் கண்டிப்பாக சமைக்கக்கூடாது. வெளியிடங்களில் சாப்பிட்டு நீங்கள் வீட்டில் வந்து குளிச்சு முடிச்சு வழிபாடு மேற்கொள்வது, இந்த எந்த ஒரு காரியத்தையுமே செய்யக்கூடாது. அசைவம் தொடுவது, சமைப்பது எதுவுமே நாளைய தினம் செய்யவே கூடாது. இதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இது வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பொருந்தும். அடுத்ததா 5வது, முருங்கைக்கீரை, வெந்தயக்கீரை நாளைய தினம் சமையலில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யாதீங்க. 6வதா, வெண்ணெய் உருக்குவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யக்கூடாது. 7வது,
கூர்மையான பொருட்களை நாளைய தினம் கையாளும் பொழுது கூடுதல் கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் ஊசி நூல் கொண்டு தைப்பது அப்படிங்கிறத நாளைய தினம் செய்யக்கூடாது. 8வது, முன்னோர் வழிபாடு செய்து முடிச்சதுக்கு அப்புறமா தான தர்மம் செய்யணுமா, இல்லை தான தர்மம் செய்து முடிச்சதுக்கு அப்புறமா முன்னோர் வழிபாடு செய்யணுமாங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. எப்போ வேணாலுமே நம்ம தானங்கள்லேயே சிறந்ததாக சொல்லப்படக்கூடிய அன்னதானத்தை முன்னோர்களுடைய பெயரால் செய்யும் பொழுது கட்டாயம் அது முன்னோர்களுடைய ஆசையை நமக்கு பரிபூரணமாக பெற்றுத்தரும். ஏன்னா முன்னோர்கள் இந்த குறிப்பிட்ட செயலால் மனமகிழ்வதாகவும் சொல்லப்படுது. அதனால தானம் எப்போ வேணாலுமே செய்யலாம். ஆனால் கட்டாயம் தானம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ நம்ம ஓரளவுக்கு எந்த மாதிரியான காரியங்களில் இந்த தை அமாவாசை நாளன்னைக்கு ஈடுபடணும், எந்த குறித்த செயல்களை நம்ம மறந்தும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? இதை தாண்டி இந்த குறித்த நன்னாளன்னைக்கு நம்ம ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்காமல் இருப்பது அப்படிங்கிறது நன்மை பயக்கும். இப்போ ஒரு முக்கியமான விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில மங்கள பொருட்கள் வாங்குவதால் வீடுகளில் செல்வம் கொழிப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதே போல் இந்த தை அமாவாசை அப்படின்னு சொல்லும் பொழுதும் இந்த குறித்த நாளன்னைக்கு நிறைய மங்கள பொருட்கள் அனைத்துமே வாங்குவது அப்படிங்கிறது செய்துக்கலாம். இருந்தாலும் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்காமல் இருப்பது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி இந்த விதத்தில் நம்ம வாங்கக்கூடாத முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக முதலிடத்தை பிடிப்பது துடைப்பம். தை அமாவாசை நாள் முன்னோர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, சனி பகவானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். இப்படி இந்த நாளன்னைக்கு மகாலட்சுமியோடு தொடர்புடைய கூடிய துடைப்பத்தை கண்டிப்பாக வாங்குவது அப்படிங்கிறத செய்யாதீங்க. இப்படி இந்த நாளன்னைக்கு நம்ம மீறி துடைப்பம் வாங்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் அது மகாலட்சுமி தேவி தாயாருடைய கோபத்திற்கு ஆளாவதோடு மட்டும் இல்லாமல் வருமானம் தடைப்படுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இது அனைத்துமே ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க. 2வதா, எண்ணெய் வகைகள். தை அமாவாசை நாளன்னைக்கு எண்ணெய் வாங்குவது, தலைக்கு எண்ணெய் வைப்பது, எண்ணெய் தேய்த்து குளிப்பது ஆகிய செயல்களில் ஈடுபடுவது அப்படிங்கிறத தவிர்க்கணும். அதுக்கு பதிலாக எண்ணெய் தானம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அதுலேயும் குறிப்பிட்டு நல்லெண்ணெய் தானம் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா இது சனி பகவானோட தொடர்பு இருக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறதால அமாவாசை நாளன்னைக்கு எண்ணெய் வாங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது நமக்கு சனி தோஷத்தை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் முன்கூட்டியே வாங்கி வைத்து தானம் தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக அமாவாசை நாளன்னைக்கு எண்ணெய் வாங்குவது அப்படிங்கிறத செய்யாதீங்க. அடுத்ததா, பூஜைக்கு தேவையான பொருட்கள். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அகர்பத்தி, மலர்கள், இப்படி பூஜைக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே இந்த வஸ்திரங்கள் எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக அமாவாசை நாளன்னைக்கு வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கொள்ளணும். ஏன்னா இந்த தை அமாவாசை நாளன்னைக்கு முன்னோர்களை வழிபாடு செய்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் தெய்வ வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறத மாலை நேரத்தில் செய்வோம் இல்லைங்களா? மாறா தெய்வங்களை முன்னிலைப்படுத்தி செய்யக்கூடிய பூஜைகள் எதுவுமே பலன் தராது. அப்படிங்கிறதால தான் இந்த மாதிரியான குறிப்பிட்ட பொருட்களை அமாவாசை நாட்களில் வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்வாங்க. அதனால பூக்கள் எதுவாக இருந்தாலுமே இன்றைய தினமே நீங்கள் வாங்கி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா அனைத்து விதமான நன்மைகளையும் பயக்கக்கூடிய அற்புத திருநாளாக கருதப்படக்கூடிய தை அமாவாசை நாளன்னைக்கு நம்ம எந்த குறித்த செயல்களில் ஈடுபடலாம், எந்த மாதிரியான தவறுகளை செய்யக்கூடாது, அதே சமயத்தில் எந்த குறிப்பிட்ட பொருட்களை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.